எக் கிரேவி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த ஆஃப்கானி எக் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக ஒரு ரீல்ஸில் பார்த்து செஞ்சேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4லேருந்து 5 பல் பூண்டு, அதில் பாதி இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 10 போல் கேஷ்யூநட், அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து அதையும் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுட்டேன். கிரேவி இன்னும் கொஞ்சம் க்ரீனாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 4 முட்டையை பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் சேர்த்து லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இதில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி, தேவையான உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாயில் பண்ண எக் சேர்த்திட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சா நல்லா ஆயிலாக பிரிஞ்சு வந்துடும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ரெசிபி பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.